ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நான் சுக்கிரஹோரையில் பண்ண பூஜையை தான் காமிச்சிருக்கிறேன். பசங்களுக்கு எக்ஸாம் டைம் அப்படிங்கிறனால நான் வந்து காலையில் பண்ணலை, நைட்டு 8 to 9 சுக்கிரஹோரை டைமில் தான் நான் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாயங்காலமே வாசல்லாம் கூட்டி கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஹரிஷ் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான பழம் பாக்கெல்லாம் இல்லை, அதை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வெற்றிலை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே வளர்ந்த வெற்றிலை தான் இது. இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிலை பாக்கு பழம் இந்த மூன்றுமே வந்து கண்டிப்பாக இருக்கிறது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நான் அன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக பாலில் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு ஏலக்காவும் தட்டி போட்டு தான் வச்சுருந்தேன். நெய்வேத்தியத்துக்கு என்னெல்லாம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலில் செஞ்ச எந்த பொருள் வேணாலும் வைக்கலாம். பால் பாயசம் செஞ்சு வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. அதுலேயும் ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா மணமாக நெய்யெல்லாம் விட்டு செய்யும்போது அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எதுவுமே செஞ்சு வைக்க முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கல்கண்டு கூட வச்சு நம்ம இந்த பூஜையை பண்ணலாம். மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வந்து பூஜை பண்ணும்போது அர்ச்சனை ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா தாமரை பூவில் பண்ணலாம். அதுக்கப்புறமா 1 ரூபா நாணயம் இருக்கு இல்லையா, அதை வச்சு பண்ணலாம். 1 ரூபா நாணயம் இல்லைன்னா 5 ரூபா நாணயத்தில் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணி நம்ம வந்து பூஜை பண்ணலாம். நான் வந்து எல்லா வெள்ளிக்கிழமைகள் தோறும் பார்த்தீங்கன்னா 1 ரூபா நாணயம் வச்சு தான் அர்ச்சனை பண்ணுவேன். இந்த வாரம் நான் பண்ணலை, எனக்கு டைம் வந்து செட் ஆகலை, அதனால நான் பண்ணலை. காலையிலேயே நான் வந்து 6 to 7 அந்த சுக்கிரஹோரையில் தான் நான் எப்போதுமே பண்ணுவேன். இந்த தடவை தான் வந்து முதல் தடவையாக நான் வந்து 8 to 9 நைட்டு வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன்னு இல்லை, நான் இந்த தடவை தான் இந்த டைமில் பண்ணது. இதுக்கு முன்னாடி வரை நான் இந்த டைமில் பண்ணலை. அது என்னவோ எனக்கு வந்து அர்ச்சனை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்ததுனால நான் வந்து சிம்பிளாகவே பூஜை மட்டுமே பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம காசால் அர்ச்சனை பண்ணி தான் இது பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளால் முடிஞ்சது இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக ஒரு நெய்வேத்தியமும் பண்ணி சிம்பிளாக எப்போ போல் விளக்கேற்றி நம்ம வந்து தீப ஆராதனைகளெல்லாம் போட்டு நல்ல வாசனையாக நம்ம வந்து இந்த பூஜை பண்ணும்போது நம்மளால் முடிஞ்ச எவ்வளோ வாசனை நம்ம கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மனமாக நம்ம இந்த பூஜையை பண்ணி முடிக்கணும். எந்த வீட்டில் சுத்தமும் வாசனை நிரம்பியும் இருக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க, நிரந்தரமாக வாசம் கொள்வாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குது. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் நம்ம வந்து வீடை சுத்தமாக வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுத்தமாகவும் வைக்கணும், வாசனையாகவும் வைக்கணும். அது நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு உணர்வை நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தும். நம்ம முதல் தடவையாக நம்ம செய்யும்போதே நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன விதமான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோர பூஜை வந்து 1 இயராக தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தடவையாக பண்ணும்போது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுலேருந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் நான் வந்து எல்லா வெள்ளிக்கிழமையிலுமே தவறாமல் நான் வந்து தொடர்ந்து இது பண்ணிகிட்ருக்கேன். நம்ம தொடர்ந்து பண்ண நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். நம்ம தொடர்ந்து அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் நம்ம வந்து எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்லாம் சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடாது. இந்த சுக்கிரஹோர நேரத்தில் பார்த்திங்கன்னா காலை பொழுதில் 6 to 7 இந்த டைமில் நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான உப்பு மஞ்சள் வீட்டுக்கு வாங்கி வைக்கிறது அது நம்மளுக்கு ஐஸ்வர்ய கடாட்சத்தையே நம்மளுக்கு கொடுக்கும். இந்த டைமில் வாங்க முடியாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா மதியம் 1 to 2 நைட்டு 8 to 9 இந்த டைமில் நீங்கள் வாங்கி வைக்கலாம். முக்கியமாக நீங்கள் காலையில் இந்த டைமில் வாங்குறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எந்த பூஜை பண்ணாலும் சரி அதில் முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்துக்கும் விநாயகருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூஜை செஞ்சு முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த பூஜைனாலுமே நம்ம ஆரம்பிக்கணும். நானுமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி நல்ல விதமாக பூஜைகளெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். தூப ஆராதனைகள் எல்லாமே காமிச்சு அது 108 போற்றி சொல்லி நான் வந்து பூஜையை நிறைவுபடுத்தினேன்.
பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து சத்யநாராயணர் ஃபோட்டோ வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதம் பௌர்ணமி பூஜைக்கு வேண்டி தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சரி அடுத்த மாதத்துலேருந்து நம்ம ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வாங்கியிருந்தேன். நான் நாளைக்கு இனி வந்து சனிக்கிழமை கோயில் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயிலில் கொடுத்து அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து பூஜை ரூமில் வச்சுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.